கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. செபம், அதை குறித்து தான் நாம் தினமும் தியானித்து வருகிறோம்ல. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். 2 மனுஷர் செபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போறாங்க. ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். இதுல பிப்ளிக்கலி இல்ல டெக்னிக்கலி நீங்க பார்த்தா கூட பரிசேயன் தான் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்க வேண்டும். காரணம், அவன் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவனாக இருந்தான். வாரம் 2 முறை உபவாசம் செய்கிறவனாக இருந்தான். தன்னுடைய சம்பாத்தியத்தில் எல்லாவற்றிலேயும் தசம பாகம் கொடுக்கிறவனாக இருந்தான். ஆனால் அவன் ஜெபித்த ஜெபம் என்ன தெரியுமா? நான் அநியாயக்காரர், பரிகாரர், விபச்சாரக்காரர், இதோ பக்கத்துல இருக்கிற அந்த ஆயக்காரர், இவர்களைப் போல இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று பக்கத்தில் நின்றிருந்த ஆயக்காரனை காட்டிலும் தான் நீதிமானாக இருப்பதாக ஜெபத்தில் சொன்னான்ல. ஆனால் மறுபுறத்தில் ஆயக்காரன் தன்னுடைய கண்களை கூட ஏறெடுக்க துணியாமல் தன்னுடைய மார்பில் அடித்து கொண்டு, ஆண்டவரே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று ஜெபித்தான். இயேசு அந்த உவமையை எப்படி தெரியுமா நிறைவு செய்தார்? அவன் அல்ல, இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போனான் என்று சொல்றாருல்ல. என்ன காரணம்? யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய வீட்டுல பவர் கட் ஆகிருக்கும் போது ஒரு மெழுகுவத்தியினுடைய வெளிச்சம் எவ்வளவு பிரகாசமா இருக்கும். அதுக்குன்னு அந்த மெழுகுவத்திய மத்தியான வெயில்ல வெளியே கொண்டு போய் பார்த்தோம்னா அது பிரகாசமாவா இருக்கும்? ஒண்ணுமே தெரியாது. காரணம், சூரியனுடைய வெளிச்சம் அவ்வளவு பிரகாசமா இருக்கும்ல. அந்த மெழுகுவத்தி போலதான் நம்முடைய நீதி. நீதியின் சூரியனாகிய தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய நீதி எல்லாம் ஒண்ணுமே இல்லைல்ல. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, எங்களுடைய நீதி அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. நாம் அந்த பரிசேயனை போல இல்லாம தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நாம் செபிக்கிற பொழுது தேவன் நம்முடைய செபத்தை கேட்கிறவராக இருக்கிறார்ல. சங்கீதம் 138:6 வாசிக்கிறோம், தேவன் உயர்ந்தவராய் இருந்தும் அவர் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், அகந்தையுள்ளவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார் என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம்ல. நாம் தாழ்மையா இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிற பொழுது தேவன் நம்முடைய செபத்தை கேட்கிறார், நமக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்ந்த இடத்தை நோக்கி தான் தண்ணீர்கள் எல்லாம் ஓடி வரும்ல. நாமும் நம்மை தாழ்த்தும் போது யோவான் 7:38 எழுதியிருக்கிறபடி ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நம்முடைய உள்ளத்திலிருந்தும் புறப்படும். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரியமா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.